ஹாய்டா. மாஃபியா பூனை பாட்டிலேருந்து அப்படி பார்த்துடலாம். பூனை பாட்டில் நீங்கள் அந்த பொண்ணு ரூம்லேருந்து வெளில வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு குழப்பமா, அவ்வளோ பயம். அவள் கத்துனது உங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கு, இப்பயும் கத்திட்டே இருக்கா, அது உங்கள் காதில் கேட்குது. வி இதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பா இல்லையா? ஸோ அவனுக்கு ஒன்று புரியுது, ஏதோ ஒரு கேர்ள் கத்துறா, மேபி ஜேகே அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வி கெஸ் பண்ணிட்டான். உங்ககிட்ட பென் பண்ணி அண்ட் அண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வியை பார்க்காம அண்ட் ஒரு டச் பண்ணுறான். சாரி, வி வி ஒரு டச் பண்ணுறான். அலறி கத்துறீங்க. ஏய் இங்கே பாரு, கத்தாத, இங்கே பாரு நத்தையா, இங்கே பாரு அப்படின்னு உங்கள் ஃபேஸுக்கு பண்ணுறான். நீங்கள் ஏங்க ஹக் பண்ணிக்கிட்டு கத்ததை காதலே எதுவும் கேட்கக்கூடாது, கத்தத அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஒன்றும் இல்லை, இதுக்கு இப்படி நீ கத்துறா அப்படி வி சொல்லும் போது ஜேகே அவ யானை கூப்பிட்டோம், அந்த பொண்ணை கட்டி போடுங்க, வெளியே ஓடக்கூடாது, அது ரொம்ப அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே யாரும் போகவும் கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் அவள் அந்த ரூமில் தான் இருக்கணும், தண்ணி கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது, முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு ரூமில் லைட்டு கூட போட்டுருக்க கூடாது. ஓகே சார், அந்த சவுண்டு வீக்கு கேட்குது, உங்களுக்குமே கேட்குதோ? வேணாம் அந்த பொண்ணு ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் கத்தி எழுதுக்கு போந்து வி அப்படியே உங்களை அழுத்தி பிடிச்ச, இப்போதைக்கு இங்கே போகாத, எனக்கு தெரிஞ்சு ஜெக்கோட வயசு பார்த்தாலே கோவமாக இருக்கான்னு தெரியுது, அண்ட் இங்கே இல்லை என்னை விடுங்க நாங்கள் போகணும். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. நீ விடவே மாட்டேன்றான். ஜெக்கி அங்கேருந்து மூவ் ஆக்கி அவன் ரூமுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்ருக்கான். எங்கவே உங்களை காம் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த நேரத்தில் அந்த பொண்ணை கட்டி போட்டுறாங்க. அந்த சவுண்டு அவள் இன்னும் கத்தி அழுறா. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்க உங்கள் காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக தேம்பி அழுறீங்க. உங்கள் கண்ணுக்கு ஜேகே ஒரு ரேபிஸ்ட் அந்த மாதிரி தெரியுறான். அவ்வளோ கோவம், அவ்வளோ இதுவாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. டார்ச்சர் பண்ணுறதுனா அடிச்சு அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருப்பான். அப்படி தான் நீங்கள் வெளியே நின்றுட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவன் அரைகுறையாக வந்திருக்கும் போது அவ்வளோதான், அவங்களால எப்படி கூட பண்ண முடியல. அவன் அரைகுறையாக வெளியே வந்தது தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நீங்கள் காது மூடிட்டு அலற அந்த பொண்ணு அழுறது அப்படியே ஸ்டாப் பண்ணுறா. பிகாஸ் அவளை கட்டி போட்டாச்சு, வாயில் டேப்பு அந்த மாதிரி சம்திங் ஒட்டியாச்சு, அவளோட சவுண்டு இல்லை. அதனால நீங்கள் கொஞ்சமாக காமாக வி உங்கள் மேலே வந்துலாம் கையை எடுக்கிறான். ஒரு கார்னரில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. சரி ஓகே, புதுசு போல் சின்ன பையனாக இருக்கான், மேபி எதுவும் தெரியாமல் இருக்கும், சரி ஓகே புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற ஒரு தாட்டோட வி எழுந்து நின்று உங்களை பார்க்குறான். நீங்கள் கொஞ்சமாக தேம்பிட்டு அப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க. வி கொஞ்சம் நேரம் உங்களே பார்த்துருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்களே நார்மல் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டான் ரூமுக்கு. அவன் என்னென்னமோ நினச்சி உங்ககிட்ட சொல்லணும் அப்படி வந்திருப்பான், எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் ரூமுக்குள்ளே பயமா உங்கள் நீஸை ஃபோல்ட் பண்ணி அழுதுட்டே ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே, சருக்கு நான் என்ன சொல்லுவேன், கூட்டிட்டு வர சொன்னார். சின்ன குழந்தை மாதிரி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வராதா? எப்படி சொல்கிறது, க்யூட்டாக விளையாடுவீங்க, சுற்றுவீங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இதுக்குள்ளே உங்களை தள்ளி விட்டுட்டாங்க. பட் ஓகே, இந்த பொண்ணுக்காக தான் நீங்கள் வந்தீங்க, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்தீங்க. ஸோ அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா அது உங்களால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு, எல்லோரும் தூங்குகிற டைமை. இந்த டைம் மெதுவாக கிச்சன்லேருந்து எழுந்துக்கிறீங்க, கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இந்த குட்டோனில் இருக்கவே கூடாது அப்படி திங்க் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளேருந்து வெளில வரீங்க.
இல்லை யாருமே இல்லை, ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு, உங்களை யாரும் கண்டுக்கல. எல்லாரும் வீட்டுக்கு போறவங்களா போயிட்டாங்க, அங்கேயே ஸ்டே பண்றவங்களும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கிச்சனுக்குள்ள இருந்தீங்க இல்லையா, ஸோ யாரும் உங்களை கண்டுக்கவே இல்லை. பொறுமையா கிச்சனுக்குள்ள இருந்த அந்த பொண்ணோட ரூமுக்கு போறீங்க. அந்த ரூம் லாக்ல இருக்கு. அதோட கீ உங்களுக்கு உங்களுக்கு யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். யான் தான் வச்சிருப்பான், அது உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ மெதுவா அவனோட ரூமுக்கு போறீங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். டேபிளில் மொபைலு கீ அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்கு. அந்த ரூமோட கீயை மட்டும் எடுத்துட்டோம். நீங்கள் வெளில வரீங்க, யாரும் பார்த்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு பார்த்து அந்த பொண்ணு ரூமுக்கு போகிறீங்க. லாக்ல இருக்கு இல்லையா, ஸோ லாக்கை அன்லாக் பண்ணுறீங்க. இந்த சவுண்ட் அந்த பொண்ணுக்கு கேட்குது. டக்குன்னு கண்ணை முழிக்கிறா. சவுண்டு கொடுக்க முடியல, பிகாஸ் பிளாஸ்டர் ஒட்டி இருக்கு. மெதுவா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கு, அவளை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவளை சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தானே நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ உள்ளே போகிறீங்க. அவள் பேச முடியல, அவளால் வாயில் பிளாஸ்டர் ஒட்டி இருக்கு இல்லையா. ஸோ உள்ளே போன உடனே லைட்டு போடுறீங்க. பாய்ஸ் கெட்டப்பில் இருக்கீங்க இல்லையா. ஸோ அவளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பையன் போல் அகெயின் டார்ச்சர் பண்ண வந்துருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி கத்த வர அவளால் முடியல. நீங்கள் மெதுவாக போயிட்டு அவள் கையை அவுத்து கால் அழுது பிளாஸ்டரை ரிமூவ் பண்ணுறீங்க. கத்தக்கூடாது, நான் உன்னை சேவ் பண்ண தான் வந்திருக்கேன் சரியா. அப்படி நீங்கள் அவகிட்ட அவளை சேவ் பண்ண தான் வந்திருக்கங்கிறத சொல்கிறீங்க. பட் நீங்கள் பேசுறது எதுவுமே அவள் காதுலேயே வாங்காமல் பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளேருந்து வெளில வரா. இங்கப்புறம் ஓடாத, முதல்ல சத்தம் போடாத, இல்லை நான் சொல்கிறத முதல்ல கேளு. அப்படி நீங்கள் கத்த காதுலேயே வாங்க மாட்டேன்றா. வெளியே ஓடி வரா. ரூட்டு கூட எங்கே இருக்கும் தெரியுமா தெரியாதா உனக்கு, இங்கே பாரு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே கத்தலை, கொஞ்சம் பொறுமையா அப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் வெளில வர அவள் கரெக்டாக வெளியே போகிற ரூட்டில் ஓடிட்டா. ஓகே, அந்த பக்கம் தான் போகணும் உனக்கு தெரியுமா, சேஃபாக போவேன் நம்புகிறேன். பட் இவங்கள நம்பி பின்னாடி நானே வரா அப்படியே சொல்லிட்டு அவள் எந்த பக்கம் போயிருப்பாளோ பின்னாடியே ஓட்டுறீங்க. ஸோ ஜேகி குடிச்சிட்டு தூங்குறான், வீயும் அப்படி தான் இருக்கான். இல்லை குடிச்சிட்டு தூங்குறதுனால உங்களை யாருமே கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அந்த குட்டோனை விட்டோம் வெளில வந்தாச்சா, எந்த பக்கம் போயிருப்பா, இந்த பக்கம் தெரியல, ஃபஸ்ட்டு சீஃபுக்கு ஃபோன் போய் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சீஃப் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நான் கழட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. எனக்கு புரியல, எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்ல, உங்களை மீட் பண்ணி சொல்கிறேன் சார், கொஞ்சம் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வர முடியுமா அப்படியே சொல்கிறீங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படி அவன் சொல்லிட்டு வரான். வெளில வரும்போது அந்த பொண்ணு அங்கே நிற்கிறா. அந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்க அப்பா போய் ஹக் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் கால் பண்ணுறீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. லைட்டாக சிரிச்சுட்டே சார் வீடாடி இருங்க நான் வரேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு 2 பேரும் உங்கள் சீஃபோட ஆஃபீஸ் ரூமில் இருக்கீங்க. வேணாம் தேங்க்ஸ், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா, என் பொண்ணு ரிட்டர்ன் கிடச்சிட்டான் அப்படி அவர் சிரிச்சுட்டே உங்கள் கையை பிடிக்கும் போது சாரி சார், என்ன வயன் இப்படி சொல்கிறேன், என் பொண்ணு எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிட்டா, நான் அவன்கிட்ட சாரி சொல்லணும், உனக்கு தெரியாதெல்லாம் நிறையா இருக்கு, உன்னை ஏன் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்துன்னு தெரியுமா அப்படி அவர் சொல்ல வராரு. நீங்கள் ஐம் சாரி, உங்கள் பொண்ணு ரிட்டர்ன் வரல அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாரு. என்ன சொல்கிறவன், ஐம் சாரி, நான் அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல, அந்த பொண்ணு எந்த ரூமில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன், இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் அவளை அங்கேருந்து கழட்டி விட்டுருப்பேன், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. நான் இதுதான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எப்படியாவது எல்லாரும் தூங்கிட்டதுக்கப்புறம் கழட்டி விட்டுறலான்னு நினச்சேன், இப்படி நடக்கணும் எனக்கு நினச்சி கூட பார்க்கல. இல்லை சார் ஐம் சாரி அப்படி நீங்கள் அழுதுகிட்டே சொல்ல, சின்ன நடக்குது ஒழுங்கா சொல்லு, எனக்கு எதுவும் புரியல அப்படி சொல்ல, நீங்கள் ஜங்கு பொண்ணை பண்ணிட்டான் சொன்ன அடுத்த செகண்ட் அரைஞ்சிட்டான் அவங்கள. ஆனாலும் நீங்கள் அழுதுட்டு இருக்க. சின்ன சொல்கிற இது
சும்மா ஏய் வாங்க பாரு, இது சும்மா சொன்னு சொல்லு. அப்படி அவன் அவங்க கிட்ட சொல்றான். நீங்க கணத்துல கை வச்சுட்டே ஐம் சாரி, என்னால எதுவும் பண்ண முடியல, அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கு தெரியும் அந்த பெயின்லாம் எப்படி இருக்கும்னு. சத்தியமா நான் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல சார். அப்படி நீங்க சொல்ற அவ்வளவுதான், அவங்க பொண்ணு இல்லையா, ஸோ லைஃபே பொண்ணு மாதிரி அப்படி அழுகுறாரு. ஏதோ பென் டிரைவ் பேப்பர் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி உங்க மேல அடிச்ச. எதுக்காக தான் அவன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் கேட்கும் போதே கொடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், அவனை அரெஸ்ட் பண்றான்னு ஒரு அல்ப ஆசையில என் பொண்ணையே பணையம் வச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாக்குறீங்க அவரை. என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, உன்னை நம்புனேன், நீ எப்படியாவது அவனை சேஃபா கூட்டிட்டு வருவேன்னு. இந்த ப்ரூஃப். இதை கேட்டுதான் 3 நாளா கால் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு தைரியம் இருந்தது, பிகாஸ் அந்த இடத்துல நீ இருக்க, எப்படியாவது என் பொண்ணை பார்த்துப்பேன்னு. அவன்கிட்ட இதெல்லாம் நான் கொடுக்காம இருந்தேன். உன்னை நம்பினேன், பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பினேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேசுறாரு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்களால அவர் பேசுறத கேட்க கூட முடியல. ஒரு மாதிரி இடிஞ்சு போயிட்டு அங்கிருந்து வரீங்க. அவ்வளோ பெயின்ஃபுல்லா அப்படி இருக்கு. ஜேகேவை நினைச்சா அளவுக்கு அதிகமா அவ்வளோ கோவம் வருது. சுத்தமா உங்களுக்கு ஜேகேவை பிடிக்கவே இல்லை. நீங்க வீட்டுக்கு வரீங்க, உங்க அக்கா ஹாப்பியில படுத்துட்டு இருக்கா, வீ பண்ணதெல்லாம் நினைச்சு. அப்படி அவ ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்க, நீங்க இந்த பக்கம் திரும்பி யாருக்குமே தெரியாம அப்படி அழுதுட்டு அப்படி படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நைட் அப்படியே போக்குது. நெக்ஸ்ட் டே ஜேகே எழுந்துக்கிறான். ஒரு கள்ளவருமே வெடிக்குது அந்த குட்டோன்ல. பிகாஸ் அந்த பொண்ணு மிஸ்ஸிங். ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாரையும் இழுத்து போட்டு சாத்துறான். இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு இங்கிருந்து எஸ்ஸா இருக்கா, அது கூட தெரியாம நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கத்துறான். எல்லாரும் சாரி சார், நான் அவங்க இங்கதான் கட்டி போட்டோம், வாய்ப்பு இல்லைங்கிறது வெளியே போறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. டிமிக்கு கொடுத்துட்டு போயிருக்கா, என்னடா புட்டிங்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை பார்த்துக்க தெரியாது உங்களுக்கு அப்படி சொல்ல. யான் சார் சாரி, என் மேல்தான் தப்பு இருக்கு. யான் இங்க வா அப்படி யானை கூப்பிடும் போதோ யான் கிட்ட வரான். யான் ஷோல்டர்ல கை போட்டு, ஆமா அந்த பொண்ணோட ரூம் கீ உங்ககிட்ட தானே இருந்ததா? ஆமா சார். ஓகே 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 கூல் பயப்படாதா அப்படி சொல்லிட்டு யானோட டைய பிடிச்சி கிட்ட இழுத்து முறுக்கிக்கிட்டே, ஓகே சொல்ல, கீ உன்கிட்ட இருந்தா அப்போ அவ எப்படி தப்பிச்சு போயிருப்பா? சார் அதான் தெரியல சார். கிளியரா சொல்ல, அவ எப்படி போனா? சார் நான் வந்து பார்க்கும்போதும் லாக்லாம் ஓப்பன்ல இருந்தது. நல்லா சொல்ல, லாக் உடைஞ்சது இருந்தா இல்லை ஓப்பன்ல இருந்ததா? ஓப்பன்ல இருந்தது சார். சூப்பர் பக்கா. சொல்ல, அப்போ வெளியே இருந்து எவ்வளோ ஒட்டச்சு எவ்வளோ தூக்கிட்டு போல, உள்ள இருந்து நீ தான் அவளை திறந்து விட்டுருக்க அப்படித்தானே? இல்லை சார், நான் திறந்து விட்டுற மாதிரி இருந்தா நான் ஏன் சார் அவ்வளோ உள்ள வச்சு லாக் பண்ண போறேன்? அதுவும் கரெக்டு தான். சரி மேலே சொல்லு, அவ எப்படி தப்பிச்சு போனா? இல்லை சார், அவ கட்டி போட்டு வச்சிருந்த த்ரெட் எல்லாம் இங்கே தான் சார் இருக்கு. ஹே வாவ் சூப்பர். மேலே சொல்ல, எப்படி தப்பிச்சு போனானே தெரியல சார். கேமரால கூட ஏதோ இல்லை, ஏதோ டெலிட் ஆயிருக்க. இது ரொம்ப ஹைலைட்டா இருக்குல்ல, இதை நான் வந்த உடனே கேட்கவில்லை பாரேன். ஓகே 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 எல்லாம் டெலிட் ஆயிருக்க. ஆமா சார், அதுவும் குறிப்பிட்ட ஒரு 10 மினிட்ஸ். யான் ஒன்று சொல்ல ஜேகேக்கு அவ்வளோ கோபம் வருது. குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கும். அது வரைக்கும் டெலிட் ஆயிருக்கு. மிட் நைட் ஒரு 2 o'clock அப்படி இருக்கும், அப்போதான் டெலிட் ஆயிருக்கு. ஜேகே ரொம்ப கூலா, யான் எங்க அவளை தப்பிக்க விட்ட அப்படி கேட்கிறான். சரிங்க பாருங்க, நான் அவனை
தப்பிக்கல விடல அவங்கள. இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம், இங்க வாங்க, இத பாருங்களேன் அப்படியே சொல்லிட்டு டெலிட் ஆக்குறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவன் காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு வயன் அது வரைக்கும் தூங்காமலே இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து போறீங்க அதை காட்டுறான். ஜேகே சைலண்டா நின்று பார்த்துட்டே இருக்கான். ஒரு லேப்டாப்ல காட்டிட்டு இருக்கான். வி இப்பதான் தூங்கி எழுந்து அப்படி வர வியும் அந்த ஃபுட்டேஜை பார்க்குறான். 2 மணிக்கு ஆஃபீஸ் ரூம்ல இந்த ஆன் என்ன பண்ணிட்டு இருக்கான். ஹே, எல்லாரும் எங்க போனீங்க? நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இவன் மேல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. ஓகே 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 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கிளாப் பண்ணி எல்லாரும் அசம்பிள் பண்ண சொல்றான். எல்லாரும் ஒரே இடத்துல வந்து அசம்பிள் ஆக நம்ம குரூப்ல ஒரு ஆள் மிஸ் ஆயிடுது. யாரு சொல்லுங்க? அப்படி சொல்ல யாருக்குமே தெரியல, பிகாஸ் நீங்க வரவே இல்லை. ஆன் மிஸ் ஆகுறான். ஆன் எங்க? ஆன் வந்துட்டானா? இல்லை சார், ஆனுக்கு இன்னும் டைம் ஆகல. ஓகே, இங்க காட்டு இந்த ஃபுட்டேஜ அப்படி கேட்டு அதை ஓட்டி பார்க்குறான். ரீவைண்ட் பண்ணும்போது நீங்க அந்த ஆஃபீஸ் ரூம்ல வரீங்க, அதெல்லாம் நீங்க டெலீட் பண்ணவே இல்லை. அவசரத்துல நீங்க அந்த பொண்ணு ரூமுக்கு போனது மட்டும்தான் டெலீட் பண்ணியிருக்கீங்க. ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வந்தது, சிஸ்டம் பாஸ்வேர்டு எடுத்தது, பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணி கேமரா ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணது அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெக்கார்டு ஆயிருந்திருக்கும். பட் நீங்க உள்ள வந்ததுல அதெல்லாம் டெலீட் பண்ணல. அந்த பொண்ணு ரூம்ல போனதை மட்டும் டெலீட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் இந்த ரூமுக்குள்ள வந்து நீங்க சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கீங்க, அதுவும் 2 o'clock. ஸோ எல்லாமே உங்க பக்கம் திரும்பிடுச்சு. லைட்டா ஒரு ஸ்மைலோட ஜேகே அதை ரீவைண்ட் பண்ணி அப்படி பார்த்துட்டே இருக்கான். எனக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், பிகாஸ் நீங்கள் அந்த பேப்பர் என்ன பேப்பர்னு கூட சொல்லாமல் எங்கே அவன் பார்த்துட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு கசிக்க வாயில் போட்டு துப்பி இருப்பீங்க இல்லையா? ஸோ அதை எய்ம் பண்ணி தான் உங்களை செக் பண்ணியிருப்பான். அப்போதான் நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்க, எப்போ வந்தீங்க, எங்கெங்கே போனீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவனுக்கு இது கண்ணில் பட்டிருக்கும். வி சைலண்டாக நின்று பார்த்துட்டு இருக்கான். விக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு. பிகாஸ் நேற்று நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் அப்படி. வி சைலண்டாக நின்று பார்த்துட்டே இருக்கான். இங்கே ஹாஸ்பிட்டலில் என்னடி சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க. ஏய், வர வர நீ பண்ணுறதே சரியில்லை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதுவா, எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி ஷெய்யா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், ஏதோ லவ் பண்றாங்க பண்ண மாதிரி என்னடி பண்ற? ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் புருஷன் ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு நாள் அலப்புற பண்ணிட்டானாமே. உங்களை பத்தி தான் அன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டே இருந்தாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டேன். அப்படி சொல்லும் போதே ஒரு பிளஷ், அதுவும் இல்லாமல் நைட்டு வி வந்து பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு ஓடுது. ஒரு ஷெய்யா அப்படி இருக்க என்னடி கன்னெல்லாம் வச்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன உங்களால் போலீஸா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு அப்படின்னு கேட்க உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா? என்னடி நீ அப்படி முழிச்சு பார்க்குற? போலீஸா? ஆமாம், போலீஸ் இல்லையா? மிலிட்ரி? ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அன்னைக்கு கண்ணெல்லாம் கொண்டு வந்தாங்கள, ஒரு மாதிரி ஆயிடுச்ச. எங்கேயும் ஒரு மாதிரி இருக்க. இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சுட்டு தானே இருந்த. அதே இல்லை. சரி, ஓகே விட. ஆமாம், அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? அது தெரியல உங்களுக்கு. அமைதியாக இருக்கீங்க. இன்னடியே முழிக்கிற. ஏதாவது சீக்ரெட் ஆப்ரேஷன் ஏதாவது இருக்கா? அப்படிதான் வெளியே சொல்லக்கூடாதோ சொல்லி சமாளிக்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு என்ன படிச்சிருக்காரு தெரியல. உன்னதாண்டி
சரி விடுடி, அதுக்கு ஏன்டி இப்படி முழிக்கிற? சரி விடு, அதை நான் கேட்கல. எங்க இருக்காரு? எனக்கு தெரிஞ்ச எங்களெல்லாம் நீ கூப்பிடவே இல்லை. ஸோ வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்க தானே? அப்படி சொல்ல லைட்டா சிரிக்கிறீங்க. தெரியும். அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியுமா? தெரியாதா? அவங்க அம்மாப்பெல்லாம் எங்க இருக்காங்க? அமைதியா இருக்கீங்க. பின்னாடி எது கேட்டாலும் அமைதியா இருக்க. அவனை பத்தி எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. அப்படி இருக்கு. எதுவுமே அவனை பத்தி தெரியாது. அவன் பேரு கிம்டையா, அவ்வளவுதான். அவன் எங்க ஒர்க் பண்றான், என்ன படிச்சிருக்கான், என்ன ஒர்க் பண்றான், சாரி எங்க வேலை பார்க்குறான், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா தப்பா ஏதோ பண்றான், கண்டிப்பா உங்களுக்கு தெரியுது. சரி, எது எப்படியோ மேலாதான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்ட. உங்க மைண்டுக்குள்ள இதுதான் ஓடுது. யார் அவன், இங்க இருக்கான், என்ன ஒர்க் பண்றான், இது வரைக்கும் நம்ம அவன்கிட்ட கேட்டது கூட கிடையாதுல்ல. அப்படி உங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. இங்க நீங்க உங்க அம்மா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. பெட்டை விட்டு கூட நீங்க இன்னும் எழுந்துக்கல. ஏய் வயன், இன்னும் நீ ஒர்க் போலியா? ஸ்டேஷன்ல இருந்து உனக்கு கால் வரல? அவங்க கேக்குறாங்க. பதிலே சொல்ல அமைதியா எழுந்து உட்காருங்க. என்னடி இது புதுசா? பையன் சட்டை, பையன் பேண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எழுந்து உங்க ஷர்ட்லாம் கழட்டிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறீங்க. யார்ட்டுமே எதுவுமே பேசல. என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி உங்க மண்டக்குள்ள ஓடுது. ஜிகே மேல அவ்வளோ குலவரியா இருக்கீங்க. பிகாஸ் உங்க கண்ணுக்கு அவன் ரேபிஸ்ட் அப்படி இருக்கான். ஏதாவது பண்ணணும், அவனை ஏதாவது பண்ணணும், கொலை பண்ணணும், உயிரோடு இருக்கக்கூடாது. ஏதாவது அவனை பண்ணணும். அதுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அவன்கிட்ட தான் போகணும். அப்படியே சொல்லிட்டு ரெடி ஆக்குறீங்க குட்டோன் போறதுக்கு.